ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாநில பெண்கள் அதிகமாக மது அருந்துகிறார்கள் தெரியுமா? இதில் தமிழ்நாட்டு பெண்களும் இருக்காங்களாம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பார்ட்டி, விழாக்கள், பண்டிகைகள் என்று எந்த கொண்டாட்டமாக இருந்தாலும் மது அருந்துவது வழக்கமாக உள்ளது. முன்பெல்லாம் ஆண்கள் தான் கொண்டாட்ட காலங்களில் ஆல்கஹாலை அதிகம் அருந்தினார்கள். ஆனால் தற்போது பெண்களும் ஆண்களும் இணையாக வெளிப்படையாக குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். உலகின் மதுபானங்களுக்கான சந்தையில் இந்தியா 3வது பெரிய சந்தையாகும். மேலும் இந்தியர்கள் முன்பை விட அதிகமாக குடித்து வருகிறார்கள். 2019ஆம் ஆண்டு அரசு நடத்திய ரிசர்ச்சில் 10 to 75 வயதிற்குட்பட்ட இந்தியர்களில் 7 பேரில் ஒருவர் மது அருந்துவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்கு விரைவான நகரமயமாக்கல், அதிகரித்து வரும் வருமானம், எளிதில் மது கிடைப்பது, மன அழுத்தம் நிறைந்த வாழ்க்கை முறை போன்றவை இந்தியர்கள் அதிகமாக மது அருந்துவதற்கு காரணங்களாக இருக்கின்றது. அதுவும் இந்தியாவில் பெண்களை விட ஆண்கள் அதிகமாக மது அருந்துகிறார்கள். 2019 to 21க்கான தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு பெண்கள் அதிகம் மது அருந்தும் மாநிலங்களை வெளிப்படுத்தியுள்ளது. இப்போது எந்த மாநிலங்களில் உள்ள பெண்கள் அதிகமாக மது அருந்துகிறார்கள் என்ற பட்டியலை தான் பார்க்க போகிறோம். முதலில் சத்தீஸ்கர். 2000ஆம் ஆண்டு நவம்பர் அன்று மத்திய பிரதேச மாநிலத்தின் 16 தென்கிழக்கு மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு சத்தீஸ்கர் மாநிலம் உருவானது. இந்த மாநிலத்தின் தலைநகர் ராய்ப்பூர். இந்த தரவுகளின்படி இந்தியாவின் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மட்டும் சுமார் 4.9% பெண்கள் மது அருந்துகிறார்கள். அடுத்ததாக அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இந்தியாவின் யூனியன் பிரதேசம். மேலும் இது ஒரு சிறந்த சுற்றுலா தலமும் கூட. இது வறண்ட பகுதி அல்ல. இங்கு மதுபானங்களுக்கு அனுமதி உண்டு. ரிசர்ச் படி அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் சுமார் 5% பெண்கள் மதுவை அருந்துகிறார்கள். அடுத்ததாக ஜார்க்கண்ட். 2000ஆம் ஆண்டில் பீகார் மாநிலத்திலிருந்து ஒரு பகுதி பிரித்தெடுக்கப்பட்டு ஜார்க்கண்ட் மாநிலம் உருவாக்கப்பட்டது. ராஞ்சி ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தலைநகரம். இந்த ஜார்க்கண்டில் சுமார் 6% பெண்கள் மதுவை அருந்துவதாக ரிசர்ச் தெரிய வந்துள்ளது. அடுத்ததாக தெலுங்கானா. தெலுங்கானா என்பது இந்தியாவின் 28 மாநிலங்களில் ஒன்றாகும். இது ஆந்திராவிலிருந்து 2014ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி பிரிக்கப்பட்டு தனி மாநிலமாக செயல்பட தொடங்கியது. இந்த தெலுங்கானா மாநிலம் மதுபானம் மூலம் 40,000 கோடி ரூபாயை ஈட்டி சாதனை படைத்துள்ளது. இந்த மாநிலத்தில் 6.7% பெண்கள் மது அருந்துகிறார்கள். அடுத்ததாக அஸ்ஸாம். அஸ்ஸாம் இந்தியாவின் வடகிழக்கில் அமைந்துள்ள மாநிலம். இதன் தலைநகர் திஸ்பூர். ரிசர்ச் படி அஸ்ஸாம் மாநிலத்தில் மது அருந்தும் பெண்களில் சுமார் 7% பேர் உள்ளார்கள். அடுத்ததாக சிக்கிம். சிக்கிம் இமயமலையின் ஒரு பகுதி. இது வடகிழக்கு இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம். இது பூட்டான், திபெத் மற்றும் நேபாளத்தின் எல்லையாக உள்ளது. இந்தியாவில் மது அருந்தும் பெண்களின் பட்டியலில் 2வது இடத்தில் சிக்கிம் உள்ளது. இங்கு சுமார் 16.2% பெண்கள் மது அருந்துகிறார்கள். அடுத்ததாக அருணாச்சல பிரதேசம். விடியல் ஒளிமலைகளின் நிலம் என அறியப்படும் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் தொலைதூர மாநிலம். ரிசர்ச் படி அருணாச்சல பிரதேசத்தில் மது அருந்தும் ஆண்கள் 53%, பெண்கள் 24% என்ற விகிதத்தில் உள்ளனர். இந்தியாவிலேயே மது அருந்தும் பெண்களின் எண்ணிக்கை இங்குதான் அதிகம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.